இல்லைங்க என்ன பண்ணுறீங்க? வாழைச்செடிக்கு வெயிலே விழுக மாட்டேங்குது. வெயில் விழுந்தாதான் நல்லா எந்திரிக்கும். அதனால் கீரையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தண்டு எல்லாம் கட் பண்ணி இப்போ எடுத்துடலான்ட்டு இருக்கேன். செவ்வாழையாட்டும் தெரியுதுங்க. இது செவ்வாழையா? செவ்வாழை தான். இலை பாருங்க, சிகப்பு கலர்ல வருது பாத்தீங்களா? செவ்வாழை செடி அதான் வாழை செடி பத்தி நமக்கு தெரியலையே என்னன்னு தெரியல. வாழை இலையில வந்து பாருங்க கலர் வருது பாத்தீங்களா? பக்கத்துல கொண்டு வந்து ஜூம் பண்ணி காமிங்க. இப்போ ஒரு வாரமா தான் இந்த கலர்ல வந்திருக்கு. தெரியுதுங்களா? செவ்வாழையா இருந்தாதான் இப்படி வரும். எனக்கு ஒரு இது சரிங்களா? பாருங்க இல்லங்க, இந்த பூவிலே வந்து மஞ்சள் இது பார்த்தோம்ல. ஆமா, நேத்து ஒரு தோட்டத்துல பார்த்தேன். விதை கேட்கலாம். விதை கேட்கலாம். ஒரு தோட்டத்துல தான் பார்த்தோம். ஆமா, நாங்க தோட்டத்துக்குள்ள கூட போல, மெயின் ரோட்ல போகும்போது இருந்துச்சு. அவ்வளவுதான். அதே ஒரு 2 பூ கொடுங்கன்னு கேட்டு கொண்டு வந்து இது வந்து இது வந்து என்ன ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. அந்த மஞ்சள் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. அது ஒரு 2 பூ வாங்கிட்டு வந்து நாங்க வெயில காய வச்சு அது கொஞ்சம் நாத்து போட்டு நாங்க நட்டுனா அது ஒரு அழகா இருக்கு பூ. அது நாளைக்கு பறிச்சு அது ஒரு இது போட்டுடலாமா? வீடியோ போட்டுடலாமா? அப்போ அந்த ட்ரம் தண்ணி எடுத்து இங்கே போடுங்க. கொஞ்சம் பெருசாயிட்டுங்க, இப்போ பறிக்க வேண்டாம். ஒரு 2 நாள் விட்டா கொஞ்சம் பொரிக்கலாம். கொஞ்சம் பெருசாயிட்டுங்க. இப்போ இது பண்ணுறதுண்டா நாளைக்கு அந்த தோட்டத்துக்கு போய் அப்புறம் அவங்க தோட்டத்துக்கார கேட்டு 2 பூ இது வரைக்கும் கட் பண்ணி விட்டுறலாம்னு இருக்கேன். வாழை செடிக்கு இல்லை நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா இது சில இது ரிமூவ் பண்ணி வணக்கி சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு. அப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இதுக்கு வந்து வெயில் நல்லா விழுந்தாதான் செடி நல்லா எந்திரிக்கும். பாருங்க வெயிலே விழுக மாட்டேங்குது அந்த குட்டி செடி. ஆமாம், நாளைக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணும்போது நாங்களும் உள்ள ஒரு லைவ் ஒன்று எடுத்து போட்டுடலாம். பாருங்க ஏகப்பட்ட கீரை வந்து வந்துருச்சு. அதுலேயே வந்து சிலது வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்களா, கொழுந்தா இருக்குது. அது எடுத்துட்டோம்னா கொழுந்தா பறிச்சிட்டோம்னா அது வணக்கி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா நம்ம முத்துனது பண்ணாலும் நல்லா இருக்காது. ஆமாம், பச்சை மிளகாயில ஓரளவுக்கு தள்ளுதுங்க. வேணும்னா பொரிச்சுக்கலாம். வேணுமா உங்களுக்கு? இப்போ சில பறிச்சுக்கலாம். வேண்டாம், செடியிலே இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் அப்போ வேணால் பொரிச்சுக்கலாம். எங்கள் ஃபேவரட் துண்டாமல்லி இதுதாங்க எங்கள் ஃபேவரைட்டு. அது மஞ்சள் கலர் இருந்துச்சுல்ல, சூப்பர் கலர். இதுவும் போட்டிருக்காங்க, அதையும் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு கூட சீக்கிரத்தில் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம். இது இந்த என்ன பண்ணிருக்காங்க, இது ஒரு லைன்ல போட்டிருக்காங்க தட்டைக்கொட்டை. சரி, தட்டைக்கொட்டை ஒரு லைன்ல, முதுண்டாமல்லி ஒரு லைன்ல இருக்கு. அது எல்லாம் நாங்க பார்த்து மோட்டிவேஷனா எங்களுக்கு அவங்க என்ன இப்போ அவங்க வந்து மருந்து போட்டு நாங்க செடி வச்சதுக்கு அப்புறம் தான் நாத்தை வச்சிருப்பாங்க. இப்போ அது பயங்கரமா பூத்துருக்கு. உரம் போடுறாங்க. உரம் போடுவாங்க. ஆமா, எதுவுமே மருந்து போடாம நல்லா வளரும். வளர்ச்சியாகு. ட்ரம்னா வேற ட்ரம்முக்கு மாற்றி போடுங்க. இந்த ட்ரம்முக்கு கொண்டு வாங்க. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.